ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்ற குரல் தமிழகத்தில் முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியிடமிருந்து எழும்பியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனின் அத்தகைய பேச்சு தமிழக அரசியல் களத்தில் அக்கட்சி பாதை மாறுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. சென்னை காமராஜர் அரங்கில் காங்கிரஸ் சார்பில் நடந்த இந்திரா காந்தியின் 100வது பிறந்தநாள் விழாவில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், பொது சிவில் சட்டம், புதிய கல்விக் கொள்கை, பழைய 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் மாற்றம் போன்ற விவகாரங்களில் மத்திய அரசை கடுமையாக சாடினார். மோடிக்கு நன்றி சொல்ல வேண்டுமானால் முதலில் காங்கிரஸ் கட்சி தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அடுத்து ராகுல் காந்தி தான் பிரதமர் என்கிற நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிக்கு அவர் வாசலை திறந்து விட்டு விட்டார். ஏதோ புரட்சி செய்ய போகிறோம் என்கிற பெயரால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து பாராளுமன்றத்திற்கு செல்லுங்கள் என்கிற ஒரு சூழலை அவர் இயல்பாகவே ஏற்படுத்திவிட்டார். காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுக ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்க தயக்கம் காட்டும் வேளையில், மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் பேச்சு தமிழக அரசியல் அரங்கில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நிகழ்ச்சியின் நிறைவாக பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், மக்கள் பிரச்சினைகளுக்காக ஒன்றாக இணைந்து செயல்பட இந்த விழா மேடை அஸ்திவாரம் அமைத்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்த களம் என்பது தேர்தல் கூட்டணி அல்ல, ஆனால் இது ஒரு மக்கள் கூட்டணி. மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைகளை, இந்தியாவுடைய பிரச்சனைகளை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை, தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய, தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒன்றாக இணைந்து ஒரே காலத்திலே நாம் எதிர்காலத்திலே நிற்பதற்கான ஒரு அஸ்திவாரமாக இந்த நிகழ்ச்சி, அன்னை இந்திரா காந்தி அம்மையாருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மாநாட்டில் திருநாவுக்கரசர் பங்கேற்றார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவளித்த நிலையில் தற்போது இந்திரா காந்தி பிறந்தநாள் விழாவில் திருமாவளவன் பங்கேற்றிருப்பது இரு கட்சிகளும் நெருங்கி வருவதையே காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளோ தமிழகத்தில் ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கும் முயற்சிகளில் இதுவும் ஒன்று என்று விளக்கம் தருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.